ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி முருங்கைக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்படி தான் முருங்கைக்காய் சூப் செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பேன். 2 முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுபோக நான் குக்கரில் முருங்கைக்காய் வேக வைப்பேன். ஒவ்வொரு பாத்திரத்தில், குக்கர் இல்லாதவங்க பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். நான் சிலிண்டர்னால குக்கரில் தான் வேக வைப்பேன். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்துக்கிட்டேன். 2யுமே நச்சு வச்சுக்கிடுவேன். நச்சு வச்சுக்கிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு பட்டை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை, வெங்காயம், அந்த பூண்டு 2யும் எண்ணெயில் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டேன். சின்ன தக்காளியும் கட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுவேன். இது சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் கல் உப்பு போட்டு தான் வதக்குவேன். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த நறுக்கி வச்ச முருங்கைக்காய் இருக்கும்ல, அந்த முருங்கைக்காய் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். ஏன்னா அப்போ தானே இதையும் அந்த பச்சை வாசனை ரொம்ப இருக்காதுல்ல, அதுக்காண்டி இதையும் அந்த தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெயில் போட்டு வதக்குனதோடு அந்த முருங்கைக்காயும் போட்டு கொஞ்ச நேரம் வதங்குறக்காண்டி போட்டுருவேன். இதுக்கு இடையில என்ன பண்ணுவேன்னா, இதை அடுப்பில் வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு இது காலையில் சூப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு காலையில் டிஃபன் ஏதாவது